சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இங்க பயிற்சி பெற்ற இளைஞர்கள் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஏனென்றால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு உதவி கொடுக்கக்கூடிய சட்டங்கள் புரிஞ்சு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிஸ்டம்ல இந்த நாடு நடந்து வந்துட்டு இருக்கு. அதில் இளைய தலைமுறை சேருது. இதுக்கு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய ரேங்கை வச்சு அவங்கள எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்கன்றது நிர்ணயம் ஆகும். அதோடு இல்லாமல் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருப்பாங்களா, போலீஸில் இருப்பாங்களா, ரெவென்யூவில் இருப்பாங்களா, ரயில்வே சர்வீஸ் போவாங்களா, அப்படின்றது சிவில் அக்கௌண்ட்ஸில் போவாங்களா அப்படின்னு அவங்கள கேட்டகரைஸ், அவங்க ரேங்க், அவங்க பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய எக்ஸாமினேஷன். அது உலக அளவில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி கடுமையான போட்டிங்கிறது, ஹை குவாலிட்டிக்கு போட்டி இந்த பயிற்சி மூலமாக தான் நடக்குது. இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக தேர்ந்தெடுத்து வரக்கூடியவங்க நல்ல குவாலிட்டி, நல்ல ஹை லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்கன்னு தேர்வு ஆகுது. தமிழ்நாட்டில் இந்த சங்கர் அகாடமி மூலமாக பல வருஷங்களாக நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட நான் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இப்போ திருப்பி டெல்லி போயிடுறேன். இது ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு, நாட்டுக்கு. அதனால தான் அதுக்கு பேர் சிவில் சர்வீஸ். நாட்டுக்கு சிவில் சர்வீஸ் மூலமாக தொண்டு ஆற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அரசு மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதனால இந்த ஒரு எக்ஸாம் ரொம்ப முக்கியம். அதில் பயிற்சி பெற்று தேர்வானவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் திருப்பி சொல்லிக்கிறேன். சங்கர் அகாடமி, சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இங்கே நல்ல அந்த கோச்சிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. நல்ல ட்ரைனர்ஸ், நல்ல டீச்சர்ஸ், முன்னாடி அனுபவம் இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸ் அவங்க எல்லாம் இங்கே அவங்களுக்கு பயிற்சிக்கு உதவுறாங்க. அதனால இந்த நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இங்கே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு வார்த்தை நான் முன்னாடி அதுக்கு கிளாரிஃபிகேஷன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். 90ஸ்லேருந்து அந்த மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் சில கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால தான் நான் நம்பர் சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1950லேருந்து ஐஏஎஸில் மாத்திரம் 600க்கு மேற்பட்ட நம்பர் இருந்திருக்கு. 2011லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் 913 பேரும் ஏதோ நம்பர், 900க்கு மேற்பட்ட நம்பர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அதனால் அந்த நம்பர் வளர்ந்துட்டு தான் வருது, குறையலை. அதோடு இல்லாமல் எல்லா விதமான சர்வீஸ்லையும் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேசக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் வாழறவங்க, டாமிசைல் அப்படிங்கிற வார்த்தை. அதில் தெலுங்கு பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம், கன்னடா பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம், மலையாளம் பேசுகிறவங்களும் இருக்கலாம். அவங்க கணக்குன்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் உறைவிடமாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்காங்க அந்த நம்பர் நான் சொன்னேன். 2011லேருந்து கணக்கு எடுத்திங்கன்னா 913 or 17 அந்த மாதிரி நம்பர், ஓவர் 900 சூஸ் ஆயிருக்காங்க. எனக்கு இந்த நம்பரில் ஆக்சுவலாக எனக்கு பெரிய திருப்தி இல்லை. நான் இன்னும் நிறையா பேர் இருப்பாங்கன்ற எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி டிஓபிடி செக்ரட்டரிகிட்ட கேட்டு அந்த நம்பர் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நாங்கள்லாம் காலேஜ் டேஸில் இருந்தபோது இவ்வளோ கோச்சிங்க்கு முக்கியத்துவம் இருந்ததில்லை, இந்த மாதிரி அகாடமிஸும் இருந்ததில்லை. அதனால் அப்போது சுய முயற்சியில் தான் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அகாடமிஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் கவர்மெண்ட்டில் நல்ல உயர்ந்த பதவிக்கு வரதுக்கான நல்ல வாய்ப்பு இது. அதனால் நீங்கள் எந்த அகாடமி, சங்கர் அகாடமி இங்கே இருக்குது, ஐம் ஷூர் தமிழ்நாட்டில் இன்னும் வேறு எங்கெல்லாமோ அகாடமி இருக்கலாம். ஆனால் இளைஞர்கள் தயவு பண்ணி முன்ன வரணுங்க. பாரத நாட்டின் சிவில் சர்வீஸில் தமிழ் மக்களுடைய பங்கேற்பு இன்னும் நிறைய இருக்கணும். அதனால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நாட்டில் எங்கெங்கெல்லாமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டேட் முழுக்க ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா திரிபுராவில் இருக்காங்க, நாகாலாண்டில் இருக்காங்க, அஸ்ஸாமில் இருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு.
ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது 2024 விட ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்க நேற்று கொடுத்துருந்தீங்க. வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, நடுத்தர மக்கள்லாம் வரி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம், கஷ்டப்படுறவங்கிறாங்க. அதுக்கு என்ன? இது நான் உண்மையை சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன். தயவு பண்ணி நான் சொல்றத நிஜமா நீங்க உங்க ஆஃபீஸ்ல போய் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நான் தனிநபராக பேசல. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் எல்லாரோட உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோதி போயிட்டார் வரின்னு அந்த லைன் இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு, அது தப்பு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்களா, நீங்கள் கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேலே கூட வரி போட்டாங்க இல்லைங்க. ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டேக்ஸ் விஏடி, அதோட இல்லாமல் ஸ்டேட்ல எக்ஸைஸ், ஆக அதை தவிர ஸ்டேட் லெவலில் இருந்த எத்தனையோ அடிஷ்னல் டாக்ஸஸ், கிட்டத்தட்ட 17 வரிகளும் 8-9 செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு. அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க. அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே வரி இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி, அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான். அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம். ஏன், அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும்போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது, ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா, ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது. தப்பது. முதலையும் இருந்துச்சு, இப்பவும் இருந்துச்சு. இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம், இத பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு 5% வரி, அதுல 2.5 மாநிலத்துக்கு போகுது, மீதி 2.5 மத்திய அரசுக்கு வருது. அதை போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல. லாஸ்ட் பாயிண்ட், ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்துதான், அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் மக்களிடையே இதை பத்தி உணர்வு, அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாக. ஆதிவாரி கணக்கு 6% is the requirement for education is what all educationists are saying. Apparently 6% of the budget, yeah, GDP. But then we are not getting it. We are not getting that much. But you know, ma'am, when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both a center and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at, and together is what we should take for assessing how much is being spent on education. So just not the central government, because it's a subject under both center and state. ஆதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படுவது மத்திய அரசு அறிவிச்சிருக்கீங்க. ஸோ வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க, இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கிளைம் பண்றாங்க. முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா? சமத்துவம்னாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஜாதியை பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம், தப்பு ஒண்ணு இல்ல. பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்திருக்கோம். ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க, சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும்.
அதில் இந்த டேட்டா வரும். எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையாக உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமாக எடுக்கிறோம். அதனால இதில் உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்கள் போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்றைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பார்க்குறேங்க, ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது. ஜாதி விவகாரத்தில் இன்றைக்கும் கழிவு, மனித கழிவை குடிநீரில் சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்கில் சில ஸ்டேட்ஸை பாருங்கள் முன்னேறல அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த ஸ்டேட்டில் கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் சேர்க்கல. அதனால இந்த விஷயத்தில் அரசியல் ரீதியாக பார்க்காம இதனால நம்ம அதுலேருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியுன்றதை பற்றி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்கள் வென்றோம் நீங்கள் தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும். மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது, இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில் இருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டே இருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன், எவ்வளோ நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம். எனக்கு ப்ரைவேட்டாக சில மெம்பர் கிட்டேருந்து, அதாவது ஆளுங்கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து மெம்பர்கிட்டேருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்ககிட்டேருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பாருங்கள், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. ப்ரைவேட்டாக எனக்கு நன்றி, பப்ளிக்காக இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஒரு சீரியஸான இஷ்யூ என்னன்னா, சிபிஎஸ்சியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3rd 5th and 8th 30 மார்க்குக்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க, ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டமே வேணாம்னு சிபிஎஸ்சி சொல்றாங்க. இதுக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கு. இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் பாஸ் சிஸ்டம் வேணாமா, குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும், சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரியான நிறைய. இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. பாஸ் ஆனால் தான் குழந்தைக்கு ஃப்யூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தா தான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க. இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகுறதில்ல ஐஐடின்னு யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிட்டே போகிறதுனால. அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஐயா நீங்கள் ஏதோ கேட்டீங்க. நாம் தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான், நீங்கள் கேள்வியில் எப்படி பார்த்தீங்களோ அப்படிதான் நானும் பார்க்குறேன். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்கே ஒரு தீர்மானம் வந்துடும், இல்லை இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. தமிழகத்துல கிரானைட் ஊழல்களை கொண்டு வந்து ஒரு நிமிஷங்க, நீங்க ஒத்தரே கேக்குறீங்க, இவங்க ஒத்தரே கேக்குறாங்க, வேற யாராவது கேட்கணுமா? இல்லைங்களா? நான் வரேன் உங்ககிட்ட வரேன். Nobody is criticizing. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேயும் criticize பண்ணல. They are claiming the victory for themselves. அதேதான் நார்த்லயுமே நீங்க கேக்குற கேள்வி அதுதான். In English I'll tell you, opposition is not there for having brought census head count into the caste census, jati census into the survey, the census survey. The census will include it has been announced. Nowhere is people saying no, but the opposition which is saying it because you're doing what we've been demanding. That is all the line which I am saying. சொல்லுங்க நீங்க. தமிழகத்துல கிரானைட் ஊழல்களை கொண்டு வந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நேர்மையாக இந்த வழக்கு விசாரிக்கப்படணும் அப்படின்னு யார் விசாரிச்சுட்டு இருக்காரு? இல்லைங்க, விசாரிச்சுட்டு இருக்காரு யாரு? பின்ன இல்லைங்க, நீங்க அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. விசாரணை செய்ய ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் என்னோட முறையில் பதில் கொடுக்குறேன். விசாரணை செய்யறது தமிழ்நாட்டில், விசாரிக்கப்படுவது ஒரு அதிகாரியை, இன்னும் 4-5 பேரை. அவங்கள ஒரு பயம் வருது, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ விசாரணை ஃபேராக நடந்துச்சுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது.
அதிமுக பாஜக கூட்டணி ஊழல் கூட்டணி, அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி, கட்டாய கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவை உட்பட அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல கூட்டணி கட்சியினரும் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்துருக்கிறவங்களை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு? எந்த கூட்டணிக்கு வந்துச்சு? திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா? ஊழல் காரணமாக கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் ஊழல், இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம், இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி, இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர், முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க. இது யாரை பத்தி பேசுறது? இங்கிலீஷ்ல சரி, இங்கிலீஷ்ல ஹூஸ் கோட்டிங் த பைபிள்னுவாங்க. நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல. எஸ்ன்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி இருக்குது வேற விவகாரம். உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா, நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க. உங்களுக்கு போனோம் செய்தி, உங்க தலையத்துக்கு போனோம். நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை. அவர் சொன்னார் பாருங்க, என்கொயரி நடந்துட்டு இருக்கு, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு. உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கோசம் நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க. மீதி சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும். வைங்க, ஆன்ல வைங்க. அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது. சரிங்களா? கிளம்புறேன். ரைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் கேட்கல. தொடர்ச்சியா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கார்பரேட்டுகளுக்கு மட்டும் வரி சலுகை கொடுக்குறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. உண்மையாவே கார்பரேட்டுக்கான வரி சலுகை கொடுக்கப்படுதா? எல்லாம் அது குற்றச்சாட்டு எல்லாம் வந்துட்டே இருக்கு. என்ன பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து கார்பரேட்டுகளுக்கு மட்டும் வரி சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையாவே பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கார்பரேட்டுகளுக்கான வரி சலுகை உயர்த்தி வழங்கப்படுதா? என்ன அக்கவுண்ட்ல தான் கொடுக்கப்படுது, இல்ல கொடுக்கவே இல்லையா? என்ன நடக்குது? குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒவ்வொரு தினமும் தொண்டை கிழிய சொல்லிட்டே இருக்கேன், நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன், பேப்பர் உங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன், கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க. அவங்க போட்டுட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல. அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னா நீங்க, நான் என் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி கேளுங்க, கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா, ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அவங்கள போய் நாங்க கேட்கிறோம், நீங்க கேளுங்க. எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும், முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது. இங்கே வந்து கார்பரேட் வைக்கிறாங்க பிசினஸ். இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு? அதனாலதான் வருதா? நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும். இன்னைக்கு எம்எஸ்எம்இ வளருது, சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது. அவங்களுக்கு பண்ணலையா? கொள்கை ரீதியா பண்ணலையா? அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன், ஆதாரம் கேளுங்க. எப்படிங்க சொல்றீங்க? அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு? நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழுஞ்சம் போர்ட்டை இனாகரேட் பண்றாரு, சி போர்ட்டை. உலக அளவில் அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை. ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு? அடானி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்திருக்குது. அதை கொடுத்தது யாரு? அடானிக்கு காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில் இருக்குது. இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல, அவர் மறைந்த தலைவர். நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்காங்க. அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடானிக்கு கொடுத்தாங்க. டெண்டர் இல்ல, ஒண்ணுல அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில.
அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட்டணியில இந்த மாதிரி கார்பரேட் கொடுத்துட்டேன்னா அது கார்பரேட் கொடுத்ததா இல்லையா கேளுங்க பின்ன.